ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. அன்னைக்கு ரொம்ப அதிகமா அவர் பேசினாரு. கொஞ்சம் நாகரிகமற்ற முறையில் அண்ணாமலை அவர்கள் பேசுவார்னு எதிர்பார்க்கல அப்படின்னு விஜய் அவர்கள் பத்தி பேசுனது பெரிய பேசு பொருளாச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லிட்டேன். எனக்கு அதில் ஏற்பு இல்லை. புரியுதுங்களா? நான் யாரையுமே தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடாதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. அது யாரை பற்றியா இருந்தாலும். ஆனால் அண்ணாமலை பற்றியும், பாரத பிரதமரை பற்றியும், கவர்னர் பற்றியும், தமிழிசை சவுந்தரராஜன் பற்றியும் நீங்க குறைச்சி பேசியிருக்கீங்களா நான் கேட்கிறேன். அவர் அதிக பிரசங்கமா பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன பெருமக்கள் பேர்ல எவ்வளவு பேசியிருக்காங்கன்னு சொல்லு. பேசினவங்களே கூட பெருமக்களா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு கவர்னர் பத்தி எவ்வளவு பேசப்பட்டிருக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்தி, மேலாண் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பத்தி, ஆட்டு கூட்டின்னு போட்டு ஆட்டை கொண்டு நடு ரோட்ல வெட்டி அண்ணாமலை பற்றி எவ்வளவு பேசி நீங்க என்ன நாகரிகம் சொல்லி தரீங்க உலகத்துக்கு? நீங்க எது முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ணாமலை அன்னைக்கு இடுப்புக்கு பேசின தப்பு எது முதல் நடந்துச்சு? நீங்க பண்ணதெல்லாம் நடந்துச்சு, அண்ணாமலை பேசின நீங்க பண்ணப்பெல்லாம் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா நீங்க? சார் திரு உதயநிதி இப்படி சொல்லிட்டாரு, சார் திரு ஸ்டாலின் இப்படி சொல்லியிருக்காரு, சார் நம்ம இன்னைக்கு பேசுறாரு அமைச்சர் தாமோன் பர்சன் பன்னிக்குட்டி பெத்து போட்ட மாதிரி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பெத்து போட்டாங்க. நம்முடைய இந்திய சகோதரர்கள் இல்லையா அவங்க? நம்முடைய பிரதர்ஸ் இல்லையா? நீங்க ஒரு அமைச்சர் இல்லையா? அதை யாரும் இங்க ஆதரிக்கல சார். இப்ப நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா நான் கேக்குறேன். ஒரு நீங்க அந்த கேள்வி நாங்க அந்த கேள்வி நீங்க கேட்கல. இல்ல கேட்போங்கற தாமோ அன்பரசன் பேசின பத்தி நீங்க கேட்டீங்களா? உங்க பேட்டியோட தலைப்பா அது இருந்துச்சா? அதோட விவாத மையம் நீங்க சொல்லும்போது இருந்துச்சா? நீங்க இல்ல. எந்த டிவில எந்த யூடியூப்ல அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுற பத்தி பேச எந்த டிவி எந்த யூடியூப் என்ன பேசிட்டீங்க? நாங்களா கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருக்கோம் நினைக்கிறீங்களா? காதே கேட்காது நினைக்கிறீங்களா? பன்னிக்குட்டி பெத்து போட்ட மாதிரி பிள்ளை இது தவறு, இதுவும் தவறுதான். இப்ப யாரும் இவங்களுக்கு இருங்க. இதே கருத்து இதுக்கு முன்னாடி துரைமுருகன் சொல்லிருக்காரு. அப்பயாவது யாரா கேட்டீங்களா? சரி தாமோ அன்பரசன் நேத்து கேட்டார் சார் 20 hours டைம் கொடுக்க மாட்டீங்களா, நாங்க 4 கழிச்சு கேட்போம். துரைமுருகன் இதுக்கு முன்னாடி அப்படியே பேசியிருக்காரு. எவ்வளவு அண்ணன் ஆர்எஸ் பாரதி யாரா ஒரு மீடியால ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீடியா பத்தியே கெட்ட வார்த்தை திட்டிருக்காரு. ஒரு மீடியால நீங்க டிபேட் பண்ணீங்கன்னு காட்டுங்க. ஒரு மீடியா நானே பர்சனலா கேள்வி கேட்டிருக்கேன், பேட்டியிலேயே கேள்வி கேட்டிருக்கேன். எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறோம். இன்டர்வியூ கொடுத்தா வச்சிரதா போறோம். சான்ஸ் கொடுக்காத கூட புத்திசாலி. சான்ஸ் கொடுக்கறது தப்பானாலும் இல்லையா? உங்களுக்கு பரவாயில்ல நீங்க கேளுங்கன்னு சொன்னா தப்பானாலும் இல்ல. சான்ஸ் அவங்கள முன்னாடி உட்கார்ந்து அண்ணாமலை கேள்வி அண்ணாமலை பேசுனது எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேங்க. நான் 4 நாள் முன்னாடி சொல்லிட்டேன். அன்னைக்கு பேசின அன்னைக்கு மறுநாள் காலையிலே சொல்லிட்டேன். ஆனால் அவரை குற்றம் சாட்டுகிற யார் இதை பேசவில்லை. இயேசுநாதர் சொன்னதான் அடுத்தவர் மீது குற்றம் சாட்டுகிற நீங்கள் யார் குற்றவாளி இல்லைன்னு நான் இதை திரு ஜி.கே. வாசன் எழுப்பலாம். அவருக்கு இந்த தார்மீக உரிமை இருக்கு. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? அவர் யாரையும் பேசார். வேற எந்த அரசியல் தலைவருக்கும் நீங்க சொல்லுங்க. என்ன நீங்க யூ நேம் எனி திரு சீமான் பேச முடியுமா? யார பேசல? எல்லா அரசியல் தலைவரும் எல்லாரையும் பேசிவிட்டு அண்ணாமலை அப்படி நாகரிக படக்குன்னு இன்னைக்கு காலைல தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி எந்திரிச்சு வரீங்க. எல்லாரும் புரியல. இல்ல அது பேசு பொருளாச்சு. அதுவும் இல்லாம பெண்களை குறித்து நடிகைகளை குறித்து பேசுறதுனாலதான் பேசு பொருளாச்சு. நடிகைகள், ஆண்கள், பெண்கள், வீட்டு பெண்கள் யார பேசலாம்? நடிகைகளை பேசியிருக்க கூடாது. பொதுவா பெண்கள்னு நான் சொன்னேன். யாரையுமே பேசக்கூடாது. நான் உங்களுக்கு முதல் வரியில சொன்னேன். தனிப்பட்ட தாக்குதல்கள் யாரை பத்தி சொன்னாலும் ஏற்பில்லை. இப்ப நேத்து சட்டமன்றத்துல வேல்முருகன் அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம், அதிக பிரசங்கத்தனமாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி வேல்முருகனை சரமாரியாக திரு முதல்வர் விமர்சிச்சிருக்கதை பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் வெளியில தன்னோட ஆதங்கத்தை சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி உடைகிறதா தமிழ்நாட்டுல? திரு வேல்முருகன் உணர்ச்சிப்படக்கூடிய பார்த்துட்டீங்கல்ல. சட்டமன்றத்துக்குள்ளேயும் போய் சபாநாயகரோட சீட்டுக்கு முன்னாடி பயங்கரமா சத்தம் போட்டார். சட்டமன்றத்துக்கு வெளியில அவர் ஆவேசம் கொடுத்து பேட்டியில 4 மைக் கீழே விழுந்துருச்சு. அவ்வளவு பயங்கரமா ஆவேசம் கொடுத்து அதுக்கப்புறம் சரியா போயிட்டு நம்மளாம் அடுத்த பிறந்த நாள் போய் அங்கே பக்கத்தில் நின்றுவார். ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் சொன்னதும் உணர்ச்சிப்பட்டு, பிரஸ் மீட்ல அவர் சொன்னதும் உணர்ச்சிப்பட்டு, அதே உணர்ச்சி பூர்வமா அங்கே போய் திரும்ப சேர்ந்து நமக்குள்ள திமுக என்ன வெளியில அமைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிதான் பேட்டியில சொல்வார். அப்புறமா சரியாயிடும். நான் ஒரு எம்எல்ஏ இருக்கிறேன்னு யாருமே மதிக்கல. எனக்கு பேட்டி கொடுத்தாருங்க. எம்எல்ஏங்கிறத யாருமே மதிக்கல. குட்டி குட்டி ஆள்லாம் பெரிய ஆள் சொல்லிட்டு இருக்கிறான். மந்திரி வந்தா சொல்ல மாட்டாரு. டிஎம்கே எம்எல்ஏக்கள் மதிக்க மாட்டாங்க. எம்எல்ஏ மூலமா எது நடக்க முடியும்? என் ஊருக்கு என்னைய கூப்பிட மாட்டாங்க. அரசு உள்ளால மதிக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தில் பேச முடியல. கலைஞர் ஆட்சி மாதிரி இப்ப இந்த ஆட்சி இல்ல. இவ்வளவு என் பேட்டில் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு தான் போய் உள்ள உட்கார்ந்து. இல்ல நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, நேற்று வெளியில பிரஸ் மீட்ல பேசும்போது திரு சேகர் பாபு அவர்களையும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறார். அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ளேயே டைரக்டா ஒரு குற்றச்சாட்டு
எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும்? ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து முதலமைச்சர் பத்தி சொன்னது நான் சொன்னேன், அவர் அப்படியே செட்டில் ஆகும். சேகர் பாபுட்ட ஒரு ரைவல்ரி அங்க வரும். சேகர் பாபுடைய மொழி இவருடைய மொழி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து கிளப்ப விரும்புறாரு. அதை அவர் சொல்லல, சொல்லாம அதுன்னு சொல்றாரு. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா சேகர் பாபுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு கிளப்புறாரு. இன்சிடென்ட் சேகர் பாபு எந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை முதலமைச்சர் சொன்னாலே ஒரு ஊண்டாயிட்டார். இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. கூட்டணி உடைஞ்சிருச்சாலும் ரொம்ப பெரிய கேள்வி விட்டுப்பட்டீங்க. அவ்வளவு பெரிய கேள்வி கேட்க வேண்டியது, அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இது. அவங்களுக்கு வந்து அவர் முதலமைச்சர் வந்து அதிக பிரசங்கித்தனமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அது வந்து நார்மலா அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். சட்டசபைக்குள்ள அந்த வார்த்தையை பயன்படுத்த இன்னும் ரேர். அதை நேரா சொல்றாரு, முதலமைச்சரே சொல்லிட்டாரு, ஊண்டாயிட்டு டக்குனு இப்ப நான் வந்து உங்களுக்கு வார்த்தை சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து ஊண்டாயிரு, நான் உங்கள்ட்ட இந்த வார்த்தை எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சண்டைக்கு வருவீங்க. அவ்வளவுதான். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு சாரிம்மா நான் தெரியாம சொல்லிட்டேன், சரி சார் நீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கு மேல அங்க கிடையாது. இது ஏன் நான் கேட்கிறேன்னா, சேகர்பாபு அவர்களுடைய குரலா அவர் வந்து சொன்னாரு, அவர் நான் சொல்றது அவர் கவனிக்கல, சேகர்பாபு சொல்லி தந்ததான் அவர் சொன்னாருங்கிற மாதிரியான விவாதத்தை முன் வச்சிருக்காரு. எல்லாமே நான் கேட்டேன், அதுதான் உணர்ச்சிவசப்பட்டு சொல்றாருன்னு சொல்லிட்டேன். திரும்ப அதே உணர்ச்சிவசப்பட்டு அங்க போய் சேர்ந்துருவாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க இங்க வந்து கூட்டணியை உடைக்கிறது ரொம்ப பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு. பட் இந்த மாதிரி சலசலப்புகளை பார்க்கும்போது கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து ரொம்ப தெளிவா பேசிடுவாங்க. சாயந்தரமே அதை சரி பண்ணிடுவாங்க. சத்தம் காட்டாம அது சமாதானமாயிரும். இந்த காரணங்களுக்கெல்லாம் கூட்டணி உடைவதில்லை. கூட்டணியில் இப்ப இவர் உடைஞ்சதுன்னா இவருக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. இவர் சீமான் கூட போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைப்பாரு. அவரோட சேர்ந்தா ஜெயிக்க முடியாதுன்னு நினைப்பாரு. சரிங்களா? நீங்க தாவேக்காவை புரிஞ்சுக்கணும், தமிழக வாழ்வுரிமை கட்சியை புரிஞ்சுக்கணும். அவர் திரு சீமானோட சேர்ந்தா ஜெயிக்க முடியாதுன்னு நினைப்பார். ஆனா பாலிசி வைஸா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால அவரோட போக மாட்டார். விஜய் கூட சேர்ந்தா அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்கு, நம்ம வந்து அவருக்கு சின்ன பார்ட்னரா போய் நிக்கிறதா அப்படின்னு. அப்பயும் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அவர் போலாம், ஒரு பரபரப்பு வரும், ஆனா ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு பரபரப்பு அப்படி இருக்கும். அவருக்கு வந்து மினிமம் கேரண்டினா அந்த கட்சியிலே ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அது அவர் தான். அந்த ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறோம். புரியுங்களா? அப்ப வந்து அவர் அதை உத்தரவாதப்படுத்த தான் முதல்ல விரும்புவார். சரி, ஏடிஎம்கேக்கு போலான்னு பார்த்தா பாமக அங்க உட்கார்ந்துருக்கும். அப்ப இப்ப வாய்ப்பு வந்து அவருக்கு டிஎம்கே கூட போறத தவிர வழி இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே தான் அப்பப்போ உரசி பார்க்குது, நீ எங்க போயிருவ, என்ன செஞ்சிருவேன், ரோசப்பட்டு பாரு அப்படிங்குது. இது தெரிஞ்சா பார்த்தியா நான் அவன் கூட இருந்தேன், ஆனா கூட இருந்தவன் என்னை வந்து இப்படி இழிவுபடுத்துற பார்த்தியான்னு சொன்னார். இது வந்து ஒரு குடும்பத்தூள் நடக்க தராரு, சரியா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த டாஸ்மாக் 1000 கோடி இந்த ஊழல் சம்பந்தமா அமலாக்கத்துறை வந்து எந்த ஒரு இது எடுக்கக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும். அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதுல ஒண்ணுமே கிடையாது. டேட்டா கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுங்கன்னு இருக்காங்க. அதுல ஒண்ணுமே இல்லை. அதுல வந்து என்ன அநீதி, என்ன தப்பு நடந்துருச்சு. தமிழ்நாடு நிறுவனம் வந்து போய் நிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ரெய்டு நடக்கு. இது ரெய்டு நடத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்க முடியாது. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நடத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்கணும்ன்றாங்க. எல்லாத்தையும் காப்பி போட்டு தான் கொடுத்துருப்பாங்க, ஒரிஜினல் கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாம் டிஜிட்டல் வச்சிருக்கீங்க. என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் போயிருச்சு சொல்லுங்க, நீங்க டிஜிட்டலா வச்சிருக்க மாட்டீங்களா? அந்த டாக்குமெண்ட் அப்புறம் திருப்பி கொடுக்கணும். இன்னொரு ரெய்டு நடத்தக்கூடாது. இப்படி ஒரு கேஸ் யாராவது போட முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. டெஃபமேஷன்ல போட்டு நான் பார்த்துருக்கேன். என்னை பத்தி ஒரு அவதூறா பேசுறாரு, இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து காவல்துறை இனிமேல் ரெய்டு நடத்தக்கூடாது, சிபிஐ இனிமேல் ரெய்டு நடத்தக்கூடாது, என்ஐஏ இனிமேல் ரெய்டு நடத்தக்கூடாது, இடி இனிமேல் ரெய்டு நடத்தக்கூடாது. என்ன செய்யணும்? எல்லாம் செட்டில். அப்படியே தமிழ்நாடு அரசு எடுத்து ஒருத்தர் காவல்துறை இனிமேல் எங்குமே ரெய்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்யும்? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லப்படுது, குற்றவாளி இல்லை நீதிமன்றத்தில் நிரூபிங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், இதே இடியுடைய வழக்கிலேயே திரைப்பட இயக்குனர் சங்கர் அவருடைய சொத்து வந்து பறிமுதல் செய்யப்பட்டு அட்டாச் பண்ணப்படுது. அவர் நீதிமன்றம் போனார், வெளியில வாங்கிட்டு வந்தார். ஏங்க என்ன கேஸுக்கு என்ன போட்டுருங்க, சம்பந்தமா போட்டுருங்க, பாருங்க சார் டாக்குமெண்ட். ஆமாப்பா போப்பான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போயிருந்தாங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அவ்வளவுதானே. அவருக்கு ஒரே மாசம் நடந்துச்சு, உங்களுக்கு 6 மாசம் கழிச்சு நடக்கலாம். நீங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே, எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுங்க, என்ன பிரச்சனை? அப்ப இவங்க நீதிமன்றம் வந்து தடையெல்லாம் விதிக்கல. 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிட போகுது. இவங்க எடுத்துட்டு போனதா நீ என்ன பேசிஸ்ல பண்ணிருக்கீங்கன்னு பிரைமா ஃபசி கேட்கிறாங்க. அமலாக்கத்துறை பிரைமா ஃபசியை சொல்ல போகுது, பாஸ் நான் இந்த எஃப்ஐஆரை பார்த்தேன், இந்த எஃப்ஐஆரை பார்த்தேன், இந்த எஃப்ஐஆரை பார்த்தேன். அவங்க ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையிலே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க என்னென்ன கூட்டம் இருந்துச்சுன்னு. அதை இன்னும் டாக்குமெண்ட்லாம் கொடுக்க போறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்லயே தப்பு நடக்குது, பாட்லிங்ல தப்பு நடக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் தப்பு நடக்குது, இருப்புக்கும் கொள்முதலுக்கும் வித்தியாசம் இருக்குது, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் கூட வைக்கிறேன். சோ டாப் டு பாட்டம் A to Z பிரச்சனை சொல்லிட்டாங்க. இதை வந்து வெளியில சொல்லிட்டாங்க, பப்ளிக் டொமைன்ல இருக்கு. சோ என்ன கூட்டங்க நடந்திருக்கு அப்படின்னு யாரும் வியக்க வேண்டியதில்லை. இதை உண்மைதானா நீ சும்மா நாத்துக்கு சொல்றியா? இப்ப மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் ரீதியா சொல்றதுக்கும் இடி சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்ப எதை வச்சு நீ 1000 கோடி வந்தங்கிறக்கே ஒரு கணக்கு சொல்லணும். சரிங்களா? அதான் அவங்க சொல்ல போறாங்க. as simple as this. மீடியால வந்து இன்னைக்கு இப்ப செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு அமலாக்கத்துறையை வந்து நீதிபதிகள் கண்டிச்சதாகவும், பெண் ஊழியர்களை வந்து இரவு வரை வைத்து அவங்களை வந்து வெளியில அனுப்பலங்கிற குற்றச்சாட்டையும் வந்து முன் வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க. ஊடகங்களுக்கு இதான் ரொம்ப ஆசையா இருக்கும். எப்படியாவது ஒண்ணு மத்திய அரசு அல்லது நிறுவனங்கள் அல்லது தன்னாட்சி பெற்ற அதிகார நிறுவனங்கள் ஏதாவது ஒரு திட்டு வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஊடகங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடக்குதா அப்படின்னு விவாதம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஊடகத்துல பார்த்தேன், ஏன் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் விவாத பொருளாகிறது.
தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா இல்ல விவாதம் வைக்க கூடாதா? நீங்க தீர்ப்பு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏன் தொடர்ந்து விவாத பொருளாதுன்னு ஒரு தலைப்பு எனக்கு புரியவே இல்லையே. உங்களுக்கு புரியுங்களா உங்களுக்கு? அப்ப இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய விவாத தலைப்பு நான் சொல்றேன். அது ஏன் விவாத பொருளாகிறதுன்னு பேசுவீங்களா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, சரியா இல்லை, இவ்வளவு இதா சொல்ல தெரியாதா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராவது திட்டினாங்க, சென்ட்ரல் ஏஜென்சி யாராவது திட்டினாங்கன்னா ஒரே ஆனந்தம். அதுல என்ன நடந்துச்சு? ராத்திரி வரைக்கும் நீங்க அரசு ஊழியர்களை கன்ஃபைன் பண்ணி வச்சிருந்தீங்களா அப்படின்னா, இல்ல நாங்க 11 மணிக்கு வச்சிருந்தோம், அனுப்பிட்டு நாங்க 8 மணிக்கு வர சொல்லிட்டோம், ராத்திரி நாங்க வச்சிருக்கோம். அவங்க ஆபீஸ்ல வச்சிருக்காங்க. நீங்க ஒரு பெண்ணை காவல்துறைக்கு அழைக்கிறது, காவல்துறை ஸ்டேஷனுக்கு அழைக்கிறதா எப்ப எப்ப அழைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. மாற்றுத்திறனாளிகளை எப்ப அழைக்கணும், குழந்தைகளை எப்ப அழைக்கணும், பெண்களை எப்ப அழைக்கணும், ஒரு கணக்கு, ஏஜ்டு பீப்புள் எப்ப அழைக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இது நடந்தது அவங்க அலுவலகத்துல. they were all sitting in their office. யாரும் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வரல. இப்ப சொல்லுங்க, பேங்க்லயும் மற்ற இடங்கள்லயும் சீசன் டயத்துலயும் தீபாவளி நேரத்துலயும் அதே டாஸ்மாக் ஆபீசர்ஸ் ராத்திரி 11 மணிக்கு வேலை பார்த்திருப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் விற்பனை ஆகக்கூடிய இடத்துல தீபாவளிக்கு 300 கோடி ரூபாய் விற்பனை ஆகும். அப்ப வந்து 300 கோடி ரூபாய் ட்ரிபிள் டைம் ஒர்க் பண்ணும். அப்ப அந்த விற்பனையாளர், சூப்பர்வைசர், மேனேஜர், ஜிஎம்ஏ மேல வரைக்கும் இருப்பாங்களா இல்லையா? அப்ப உங்க ஆபீஸ்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, என்ன பிரச்சனை? அவங்க கைது பண்ணிட்டாங்க. அரசுக்கும் மத்திய வித்தியாசம் தெரியாதா? இப்ப அண்ணாமலை வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரா? அண்ணாமலை வந்து கன்ஃபைன் செய்யப்பட்டிருந்தார். அவர் ஒரு மண்டலத்தில் உட்கார்ந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணீங்களா? ரிமாண்ட் வேற, அரெஸ்ட் வேற, கன்ஃபைன்மெண்ட் வேற. இவங்களுக்கு தெரியாதா? இங்க நடந்தது அவர் அலுவலகத்தில் வச்சிருந்தாங்க. அப்ப இவங்க என்ன ராத்திரி 12 மணிக்கு இருந்தது உண்மைதான். அவங்களே சொல்றாங்க 11 மணிக்கு நாங்க அனுப்பிட்டோம், 8 மணிக்கு வர சொன்னாங்க. டாஸ்மாக் நிறுவனமே சொல்லுது 11 மணிக்கு அனுப்புறாங்க, டாஸ்மாக் நிறுவனம் சொல்லுது. அப்ப வந்து 11 மணிக்கு 10 மணிக்கு மேல செக்ரட்டரியேட்ல இருந்து, துறை அலுவலகங்கள்ல இருந்து, முக்கியமான நிறுவனங்கள்ல இருந்து வேலை பார்த்தது இல்லையா? தீபாவளிக்கு போக்குவரத்து உள்ள ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா? அப்ப ராத்திரி வேலை பார்த்து கேட்பீங்களா இல்லையா? அதுல 4 ஆபீசர்ஸ் லேடிஸ் இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப ஏன் லேடிஸ் வச்சுன்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு நைட் டியூட்டி காலம் தானே, இன்னைக்கு 3 ஷிஃப்ட் ஓடிட்டு இருக்கா இல்லையா? ராத்திரி 12:30 மணிக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்களா இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க காவல்துறை 1000 மலுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போயிட்டீங்க ராத்திரி 11 மணிக்கு அப்படின்னா, ஏங்க நீங்க பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கலாம். அவர்களுடைய அலுவலகத்தில் விசாரிக்கிறாங்க. ரெய்டு நடக்கும்போது வெளியே ஆள் அனுப்பாத உள்ள ஆள் வந்து ரொம்ப இயல்புல ஆள் வெளியே போயிட்டாருன்னு சாட்சியை கலைச்சிட மாட்டாரா? அவருக்கு உள்ள வந்து ரெக்கார்டு இருக்கு, 15 இடத்துல இந்த ரெக்கார்டு இருக்கும். அதனால தான் ஒரு இடத்துல 30 இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு மாப்பிள்ள ரைடு வந்திருக்கு, எல்லா பேப்பரையும் கிழிச்சிருன்னு சொன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா? செந்தில் பாலாஜி உள்ளதா இருந்தார், அவர் வீட்டுல. சி விஜயபாஸ்கர் வீட்டுல இருந்தார், ராம்மோகன் ராவ் வீட்டுல இருந்தார். அவருடைய இடத்துல வீட்டுல நடக்கும்போது பெருமக்கள், அவங்க சீஃப் செக்ரட்டரி, மினிஸ்டர்ஸ், அவங்க வீட்டுல நடக்கும்போது அவங்களே உள்ளதா இருந்தாங்க. பொன்முடி வீட்டில் இருந்தாரு. பொன்முடியை காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு வீட்டுக்கு ஆஃபீஸ் கூட்டு போனாங்களா, பேசினாரு, வந்தார்ல, ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. இனி 4 மணி வரைக்கும் வீட்டிலே வச்சுட்டு வீட்டில் தானேங்க. அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ்ல தானே. இதுல என்ன இருக்கு? அவர் நீதிமன்றம் ஒன்றும் கண்டிக்கல. அவர் நீதிமன்றம் சொல்லி நீங்க வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க இல்லவே இல்லை நீங்க சொல்றீங்க. இவங்க என்ன டெக்னிக்ஸ் இருக்கிறாங்க? நாங்க யாரையும் செக்யூர் பண்ணல, நாங்க யாரையும் கைது பண்ணல, புரியுங்களா? அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிரே ஏரியா வச்சு 2 பேருமே சொல்றோம். அப்ப அவங்க இப்ப நாங்க பேப்பர்ல பார்த்துட்டு தான் இருக்கோம், இவ்வளவுதான். இதுல வந்து திட்டாங்க, அடிச்சுட்டாங்க, கிள்ளிட்டாங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாதாரணமான விசாரணை, எப்போ டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அமலாக்கத்துறையோட இந்த குற்றச்சாட்டு டெல்லியில எப்படி இருக்கோ அதே விஷயத்தை இங்க கொண்டு வர மாதிரியே இருக்கு. இது வந்துட்டு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படிங்கறது குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெல்லியில நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள நடக்க கூடாதா? சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒன்று நடக்குது, அது தமிழ்நாட்டில் ஜெயலலிதாக்கு நடந்துருச்சு. அதே மாதிரி லாலு பிரசாத் நடந்துருச்சு. அப்ப என்ன லாலு பிரசாத் மாதிரி ஜெயலலிதா சொத்து குவிக்க கூடாதா? பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள கைது செய்யப்பட்டப்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அவ்வளவு நாள் விட்டுட்டு கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த இன்னும் 26ல ஒரு எலெக்ஷன் டைம் வரப்போகுது. 2026 எலெக்ஷன் டைம், 25 ஆக்ஷன் எடுக்க கூடாது. 24 எலெக்ஷனே நடந்துச்சு, ஆக்ஷன் எடுக்க கூடாது. ஒரு வருஷம் முன்னாடி ஆக்ஷன் எடுக்க கூடாதுங்கிற கணக்குல 2023 ஆக்ஷன் எடுத்துக்க முடியாது. 2021 எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கு அந்த வருஷம் எடுத்துக்க முடியாது. அடுத்த வருஷம் 2022 எடுத்துக்க முடியாது, 2020 எடுத்துக்க முடியாது, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்துச்சு. எப்பதான் எடுக்க சொல்றீங்க? இது டார்கெட்டிங் செந்தில் பாலாஜிங்கறாங்க. இல்ல இல்ல, நீங்க தேர்தல் காலம் சொன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 2018 இருந்து 2026 வரைக்கும் எப்ப எடுக்கணும்னு சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன். முதல் வருஷம் எடுக்க முடியாது, அடுத்த வருஷம் எடுக்க முடியாது, அந்த வருஷம் முடியாது. என்ன செய்யணும்? செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருக்கும் போதே எடுத்துக்கலாம். அப்பவே பரவலா இது வந்து ஒன்னும் தெரியாத விஷயம் இல்ல. பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கிறது தெரியாத விஷயம் கிடையாது. இங்க எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. என்ன பொதுமக்களே வந்துட்டு வெளியில வந்து சொல்லி பகிரங்கமா சொல்லிருக்காங்க. அப்பவே ரைட் பண்ணிருக்கலாமே. 2 விஷயம். தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் இருக்குதா இல்லையா? தமிழ்நாட்டு அரசு லஞ்சம் இருக்கு. ஏன் ஆக்ஷன் எடுக்கல? ஏன் லஞ்சம் தடுக்கப்படல? அந்த லஞ்சம் முந்தானத்துல இருந்து வந்துச்சா? உதயநிதி துணை முதலமைச்சரான பிறகு வந்திருக்கா? எல்லாமே எல்லா இடத்துலயுமே இருந்துகிட்டே இருக்கும். எந்தெந்த ஆதாரம் கிடைக்குதோ, எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவுதான். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப வந்து நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டில் லஞ்சம் இருக்கு, நீங்க அழகா சொல்லிங்க இந்தியா முழுக்க லஞ்சம் இருக்கு வச்சுக்கலாம். அப்ப இந்தியா முழுக்க ஏன் லஞ்சம் ஒழிக்கப்படல? ஏதோ ஒரு பாயிண்ட்ல நின்று இருக்கணும்ல. இட் இஸ் எக்ஸிஸ்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. ஏன் உணர்ச்சிப்படாம யோசிக்கணும்? புரியுங்களா? அப்ப செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி ஏடிஎன் காட்சியில் நடக்கலையா? 10 ரூபா 30 ரூபா இப்பதான் வந்துச்சா? டாஸ்மாக் வந்தனையில இருந்தே வந்துருச்சு. அப்ப இவங்களுக்கு நல்லா இடிங்கிறது உள்ள வரணும்னு
ஒரு எஃப்ஐஆர் இருக்கும். ஒரு எஃப்ஐஆர் இல்லாம இடி வராது. எஃப்ஐஆர் ஸ்டேட் போலீஸோட எஃப்ஐஆர். அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு வர்றதில்ல, அப்படி வர முடியாது. சிபிஐயும் இடியும் அவங்களா வர முடியாது, புரியுங்களா? என்ஐஏ அவங்களா வர முடியாது. சென்ட்ரல் ஏஜென்சி பூராமே ஒரு ஆர்டர் இருந்தா தான் வர முடியும். இடிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு எஃப்ஐஆர் இருந்தா வர முடியும். அப்ப ஸ்டேட் போலீஸ்ல நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அந்த எஃப்ஐஆர் இவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அதுல இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கணும். ஏப்பா இந்த கேஸ் இதோட முடிகிற மாதிரி தெரியலையே ஒரு பேச்சுக்கு. டாஸ்மாக் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு ஊழல் நடந்திருக்கு, ஒரு ஃபேர் போறாரு. இங்கேருந்து அங்கே வண்டி எடுத்துட்டு போனால ஒரு முறைகேடு நடந்திருக்கு. இதுல வந்து ஒரு 10,000 ரூபாய் கூட கொடுத்துட்டாங்க, 50,000 ரூபாய் டெண்டர் கொடுத்துட்டாங்க, நான் கொடுத்த டெண்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேஸ் இருக்கு. அப்போ உள்ள எஃப்ஐஆர் வந்து இந்த போச்சுன்னா இடி உள்ள நுழையும். இந்த டெண்டர் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஆகா இங்க ஸ்கோப் கிடைக்குதுன்னு உள்ள. ஓகே, புரியுங்களா? அப்போ வந்து ஸ்கோப் இருந்தால் தான் உள்ள வர முடியும். அதற்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ஐஏவும் சிபிஐயும் இடியும் எஃப்ஐஆர் பதிகிறதுக்கு முன்னாடி, சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா ரெய்டு போறதுக்கு முன்னாடி 100 யோசிப்பாங்க. காவல்துறை எப்படி ஒர்க் பண்ணும்? முதல்ல எஃப்ஐஆர், பிறகு விசாரணை. சிபிஐ இடியும் முதல்ல விசாரணை, அப்புறம் வழக்கு. இதான் அவங்க பேட்டர்ன். அப்ப முதல்லயே நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி எப்படி 32 இடத்துக்கு ஒரே நாள் ரெய்டு போறாங்க. அப்ப எங்கெங்க போகணும், யார் யார் ரிலேட்டிவ், யார் யார் பினாமி, எந்தெந்த தொடர்புகளும், எத்தனை மணிக்கு போகணும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒரு ஆபீஸ்க்கு 4 பேர் தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 இடத்துக்கு 120 பேர் போகணும். 120 பேருக்கு வந்து 40 வண்டி ரெடி பண்ணணும். 40 வண்டியில 30 வண்டி வாடகைக்கு வாங்கும். வாடகைக்கு வாங்குற 2 வண்டியா வாங்க முடியாது. யாரோ ஒரு கம்பெனில சொல்லி வாங்கணும். இது நடந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அரசியல் குடும்பத்துல வந்து ரைடு போகும்போது திருமணத்துக்குன்னு சொல்லி ஐடி வாங்கிச்சு. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து திருமணத்துக்கு வண்டி வேணும், கல்யாண வீட்டுக்கு வண்டி வேணும், எல்லாரும் நுங்கம்பாக்கத்து வந்துருங்க அப்படின்னு 2 மணி ராத்திரிக்கு வந்து 40 வண்டி வந்து நிக்குது. எல்லாம் திருமணம்னு போட்டுங்க. ஆளுக்கு ஒரு இடம் சொல்றாங்க, ஆளுக்கு இடம் போது போயிட ரைடு. அப்ப இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறது என்னன்னா, இவ்வளவு பெரிய ப்ராசஸ்க்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஹோம்வொர்க் இருக்கணும். இது யாருக்கு வெளியே போயிடக்கூடாது. செந்தில் பாலாஜி வீட்டுக்கோ, ராமோகன் ராவ் வீட்டுக்கோ, விஜயபாஸ்கர் வீட்டுக்கோ ரைடு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா புரியுங்களா, 10 பைசா பிரயோஜனப்படாது. அப்ப இவ்வளவும் தெரியக்கூடாது. இது எப்படி நடக்கும்னு யோசி. இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். நிச்சயமா. ஆனா இப்போ அமலாக்கத்துறை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100% வந்து கேஸ் எடுத்திருக்காங்கன்னா அதுல 90% வந்து இன்னும் அது அப்படியே நிலுவையில தான் இருக்கு. 1% தான் குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து ரகுபதி அவர்கள் வைக்கிறாரு. 2 பேர் தான் தண்டிக்கவே பட்டிருக்காங்க. 2 வழக்குகள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கு. விடுதலை ஆயிருக்காங்களா நீங்க பார்க்கணும். இப்ப 98% விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்க இது வந்து காமெடின்னு சொல்லிடலாம். 98% வழக்கு முடியல. வழக்கு முடியலைக்கு நீங்க யார் உங்களை மட்டும் தான் காரணம் சொல்லுவீங்களா? ராஜீவ் காந்தி கேஸோ ஜெயலலிதா சொத்து வழக்கோ வந்து இழுத்துட்டு போனதுக்கு வந்து அரசாங்கம் காரணமா? பெட்டிஷன் மேல பெட்டிஷன் இந்தியாவில யாரும் போடாத அளவுக்கு போட்டது பேரறிவாளன். பெட்டிஷன் மேல பெட்டிஷன். கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு திரும்பி போட்டாங்க. அப்படி ஒன்று பண்ண முடியுமாங்கிறதே இன்னைக்கு சட்டத்தில் தெரியாது யாருக்கும். ஜனாதிபதியோட கருணை மனுக்கு முன்னாடியே கவர்னருடைய கருணை நிராகரிக்கப்பட்டுருச்சு. திரும்ப 2வது முறை ஒரு கருணை முறை போட முடியுமானே தெரியாது யாருக்கும். 100 கிரே இருக்கு. ஆர்டிஐல போட்டாங்க. ஒரு சட்டத்தை அவர் வந்து இன்வோக் பண்ணாமலே கிடையாது. எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஜெயலலிதா மாத்தி எனக்கு தமிழ் தெரியணும், இங்கிலீஷ்ல கொடுங்க, கர்நாடகா மாத்துங்க, இங்க மாத்து. அப்ப நீங்க வந்து உடனே காவல்துறை மட்டும் தான் இருக்கு, அமலாக்கத்துறை மட்டும் தான் அப்படி சொல்லுவீங்களா? குற்றம் சாட்டப்பட்டவர்களாம் கிடையாதா? இன்னைக்கு அமலாக்கத்துறை ஒரு கேஸ் போட்டுச்சு டாஸ்மாக்ல, வாப்பா டக்குன்னு கேஸ் அடிப்பான்னு அமலாக்க டாஸ்மாக் சொல்லியிருந்தா சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். நேரா கோர்ட்டு போய் சொல்லிட்டீங்க, ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அடுத்த 25ஆம் தேதி வரைக்கும் விசாரணை தள்ளுபடி. அப்ப இதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டம் நடக்கும். அப்ப தள்ளி போறதுக்கான காரணம் ஈடின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு டாஸ்மாக் தானே தடை கேக்குது. டாஸ்மாக் வாங்க வேகமா கேஸ் நடத்துங்க, சீக்கிரம் முடிங்க. ஹவாலா ஊழல் வழக்குல எல்கே அத்வானி சொன்னார். ஒருத்தரோட டைரியில எல்கேஏ இருந்துச்சு. இந்த எல்கேஏங்கிற இனிஷியல் வந்து எல்கே அத்வானி தான் அப்படின்ட்டாங்க. அவர் பொசுக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டார். என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க, இத்தனை வருஷம் அரசியல்ல சொல்லிட்டு உடனே வழக்கு விசாரி தீர்ப்பு சொல்லணும். அப்புறம் தான் நான் திரும்பி எம்பி ஆவேன். வழக்கு விசாரிச்சு காங்கிரஸ் பீரியட்ல நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபி பீரியட்ல நரேந்திர மோடி செஞ்சுட்டான்னு சொல்லக்கூடாது. காங்கிரஸ் பீரியட்ல ஒரு குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு திரும்ப வந்தார். அப்படி யாருக்கா இங்க தார்மீகம் இருக்குதா? இதுல வந்துட்டு இன்னும் பேசணும் அப்படின்னா அப்புறம் பிஜேபில இருந்து எத்தனை பேர் வந்துட்டு பிஜேபிக்கு எத்தனை பேர் தாவனாங்க, அவங்களோட வழக்குல என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி அதான் நீங்க கேளுங்க, ஏன் கேட்பாங்க நீங்க போறீங்க கேளுங்கன்ற. அவங்க வழக்குல விடுதலை ஆயிட்டாங்களா? இல்ல விடுதலை ஆகல. அவ்வளவுதான் நான் சொல்றேன். வழக்கு அதுக்கான பதில நீங்க முதல்ல கொடுத்துட்டீங்கங்கறதால தான் அந்த கேள்வி நான் வைக்கல. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டாஸ்மாகோட அதிகாரிக்கும் அந்த மதுபானத்தோட நிறுவனருக்கும் இடையில நடக்கிற ஒரு டிஸ்பியூட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அறிக்கையில கொடுத்திருக்காங்க இடி. ஆனா இங்க திரு அண்ணாமலை அவங்க 2 பேருக்குமே பேச்சுவார்த்தை கனெக்ஷன். ஆனா இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு முதல்வர் தான் A1 குற்றவாளி அப்படின்னு வந்து பொது வழியில சொல்றது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா அதுக்கு இங்க வந்து அது அரசியல், ஒண்ணு அது அரசியல், 2 வந்து பொறுப்பு அவங்க தானே. இப்ப ஒரு பொதுப்பணித்துறையில ஒரு வேலை செஞ்சா முதலமைச்சர் பொறுப்பெடுப்பாரு. மருத்துவத்துறையில வேலை செஞ்சா 15 ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, அது முதலமைச்சர் தான் திறந்து வைப்பாரு. 15 வாகனங்கள் புதுசாக கொடுக்குறாங்க, முதலமைச்சர். அப்படி அரசாங்கத்துடைய பாஸ். இப்ப பிஜேபியில எது நல்லா செஞ்சாலும் மோடி கவர்மெண்ட் தானே சொல்றாங்க, சரிங்களா? பிஜேபியில யார் தப்பு செஞ்சாலும் மோடி தானே திட்டுறீங்க. அப்ப 2க்கும் பொறுப்பு வந்து ஒருத்தர் வந்து நிக்கல. அவர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த பார்ட்டி. அப்ப அதே கணக்கு தான் இங்க. அவர் நீங்க தானே சார் முதலமைச்சர், நீங்க தானே சார் அந்த கட்சி தலைவர்ங்கிற கணக்கு. முதல் பாயிண்ட் அரசியல். அப்ப எல்லாத்துக்கும் சொல்றது அவ்வளவுதான். நீங்க மோடி அவர்கள் எல்லாத்துக்கும் குற்றம் சொல்றீங்க, அப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்கல்ல.